நீங்க ஒரு பேட்டியில சொல்லியிருந்தீங்க இல்லையா? அதாவது இடும்பவனம் கார்த்திங்கிறது ரொம்ப வந்துட்டு இன்ட்ரோவர்ட்டா இருந்தவன். இங்க நாம் தமிழர் கட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த கோவமும், இந்த ஆற்றலும் இந்த மேடையில பேசும்போது தான் இவ்வளோ தூரம் நான் இருக்கிறேன். மத்தபடி எனக்கு வந்துட்டு அது ஒரு பேசல நான் ரொம்ப அமைதி சின்ன வயசுலேருந்து சொன்னீங்கல்ல. எனக்கு அப்படியே நேர் எதிர் நானு. நான் சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னாக்க, அடிதடி ரகளை இல்லாத நாள் இல்ல. ரத்தம் பார்க்காத நாள் இல்ல. பிரச்சனைகள் செய்யாத நாள் இல்லங்கிற மாதிரி வந்துட்டு அராத்துன்னு சொல்லுவாங்க. அறந்த வாள்ன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி ஆள் நானு. ஊருக்குள்ள நீங்க அத விசாரிச்சீங்கன்னா தெரியும். சண்ட போடாத ஆளே இல்லங்கிற அளவுக்கு சண்ட போட்டுட்டு இருப்பேன் நானு. முன்கோபம் வருமாண்ணே? முன் கோபம், கன்னாபின்னான்னு கோவம், அடி, தடி, ரகளை அந்த மாரி இருக்கும். இன்னொன்னு நண்பர்கள் சேர்றது. அது ஊருக்குள்ள இருக்கும்போது ஒரு தெனாவட்டு இருக்கும்ல. அந்த தெனாவட்டுல நண்பர்கள சேர்த்துக்கிறது, இது பண்றது. இதனால என்ன பண்ணுவாங்கன்னாக்க, ஒரு பள்ளியில என்ன வந்துட்டு 2 வருஷத்துக்கு மேல படிக்க வைக்க மாட்டாங்க. 2 வருஷம் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இதெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறேன், பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறேன். அ பள்ளிகள்லேருந்து அப்பாவுக்கு கம்ப்ளைண்ட் போகாத நாளே இருக்காது. அப்படி இருக்கும். அப்படியா? அப்படி இருக்கும். புத்தகத்த கிழிச்சு போடுறதுலேருந்து, ராக்கெட் விடுறதுலேருந்து அந்த மாரி பல பிரச்சனைகள் பண்ணுவோம். அதனால வந்துட்டு மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒவ்வொரு பள்ளியா வந்துட்டு இங்கேருந்து நாகப்பட்டினத்துக்கு, திருச்சிக்கு, சென்னைக்குன்னு மாத்திக்கிட்டே இருப்பாங்க என்ன. அப்படி வந்த நான் தான். ஆனா, இந்த பக்குவங்கிறது பார்த்தீங்கன்னா, 11வது, 12வது படிக்கும்போது என்னுடைய நண்பன் ஒருத்தன். அவன் கெட்ட வார்த்தை பேச மாட்டான். யார் கூடயும் அதிர்ந்து பேச மாட்டான். புத்தகங்கள எனக்கு அறிமுகப்படுத்தினது அவன் தான் முதல்ல. அப்ப அந்த புத்தக வாசிப்புங்கிறத உள்ள கொண்டு வர்றான். அவன் கூட பழகும்போது வந்துட்டு, அவன போலவே நானும் தன்மையா மாறுறேன். அது 1. 2வது என்னோட மருத்துவ படிப்பெல்லாம் முடிக்கும்போது எனக்கு ஒரு குரு வர்றாரு. அவரு வந்துட்டு கோவங்கிறது ஒரு துளி கூட இல்லாத நபரா இருப்பாரு. எப்படிப்பட்ட சூழல்லயும் கார்ல வந்து நேரா ஒருத்தன் இடிச்சிட்டான்னா கூட, "நன்றிப்பா, வாங்க போயிட்டு வாங்கங்கிற" அளவுக்கு வந்துட்டு அவர் அவ்வளோ அமைதியான ஆளு. அப்படி வந்துட்டு சண்டை போட மாட்டாரு, யார்கிட்டயும் சத்தம் போட்டு அதனால என்ன விளைவு வருங்கிறத சிந்திச்சுட்டு தான் பேசுவாரு. அவர் கூடவே நான் வந்துட்டு ஒரு 3 ஆண்டுகள் பயணிக்கும்பொழுது, அவருடைய குணநலங்கள் எனக்கு அப்படியே வந்தது தான். அதன் பிறகு தான் நான் இந்த அமைதியானது எல்லாமே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படியே மாற்று உள்ளவன் தான்.